ரைட். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே இந்த 3 விஷயம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஒன்று, 2 parents are involved in reproduction. Gametes are produced, male gamete, female gamete. Third, progeny shows a biparental inheritance. அதாவது வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன், அதாவது அது யங் ஒன், 2 பேரண்ட்டுடைய கேரக்டரையும் எக்ஸ்பிரஸ் பண்ணும். அப்போது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலிமா வேரியேஷன் வரும். இதெல்லாம் நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்தது. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக இந்த 4 பாயிண்ட் நீங்கள் மறக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 2 பேரண்ட் இருக்கும், 2வது 2 கேமெட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும், 3வது ப்ரோஜெனி 2 பேரண்ட்டுடைய கேரக்டரையும் எக்ஸ்பிரஸ் பண்ணும். இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலிமா வேரியேஷன் ஏற்படும். ஸோ த்ரூ வேரியேஷன் எவல்யூஷன் இஸ் பாசிபிள். ஓகேவா? ஸோ அடாப்டேஷன், வேரியேஷன், இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்கக்கூடியது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ நம்மளுடைய புக்கில் என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கான இன்ட்ரடக்ஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இன்வால்வ் த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். ஏன்னா ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் போது 2 பேரண்ட் இருப்பாங்க, மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ அப்போ 2 பேரண்ட்டும் 2 டிஃப்ரெண்ட் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 டிஃப்ரெண்ட் கேமெட்டுடைய ஃபியூஷன் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த கேமெட் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் கேமெட்ஸ் ஆர் ஹாப்ளாய்டு இன் நேச்சர். கேமெட்ஸ் ஆர் ஹாப்ளாய்டு இன் நேச்சர். 2 ஹாப்ளாய்டு கேமெட்டோடைய ஃபியூஷன் டிப்ளாய்டு ஜைகோட்டை கொடுக்குது. ஓகேவா? ஸோ ஜைகோட், ஒன்ஸ் அ ஜைகோட் இஸ் ஃபார்ம், இந்த ஜைகோட் டெவலப் ஆகி மெச்சூர் ஆகி ஒரு நியூ ஆர்கனிசமாக டெவலப் ஆகுது. ஓகே, இது 2 டிஃப்ரெண்ட் ஜெனட்டிக் மெட்டீரியலோட காம்பினேஷன். அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கனிசத்தோட ஜெனட்டிக் மெட்டீரியலோட காம்பினேஷன் அப்படின்றதுனால வரக்கூடிய ப்ரோஜனி ஜெனட்டிக்கலி வேரியபிள் ப்ரோஜனி இருக்கும். அதாவது பேரண்ட் கிட்ட இருந்து சம்வாட் டிஃப்ரென்ஸான சம் எக்ஸ்டென்ட், சம் டிஃப்ரென்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ப்ரோஜனி உருவாகும். ஸோ அதான் சொல்கிறாங்க, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இட் லீட் டு வேரியேஷன், வேரியேஷன் லீட் டு எவல்யூஷன். அடுத்து இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று சின்காமி. சின்காமி லிட்டரலாக என்ன சொல்லலாம்னா ஃபியூஷன் ஆஃப் கேமிட். இந்த ஃபியூஷன் ஆஃப் கேமிட்டை தான் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். 2வது கான்ஜுகேஷன், பாக்டீரியாவில் நடக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியலுடைய டிரான்ஸ்ஃபர் கான்ஜுகேஷன். பின்னாடி படிப்போம். ஓகே, சின்காமி, it is a fusion of 2 haploid gametes result in the production of diploid zygote. இந்த ஃபியூஷன் எங்கே நடக்குது, இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோடைய ஃபியூஷன் எங்கே நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இந்த ஃபர்டிலைசேஷனை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், இன்னொன்று இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். இப்போ நார்மலாக எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், fertilization takes place outside the mother body, outside the female organism. Okay, அப்போ எந்த இடத்துல பாசிபிள் அப்படின்னா most of the aquatic organism they follow external fertilization method. ஏன்னா water acts as a medium for the transportation of the gamete. கிளியரா? ஸோ தண்ணி இருக்கும்போது தண்ணி என்ன பண்ணுது, இந்த கேமிட்டோடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான மீடியமாக ஆக்ட் ஆகுது. அதனால் ஃபியூஷன் ஆஃப் கேமிட் மோஸ்ட் ஆஃப் த ஆக்வாட்டிக் ஆர்கனிசத்தில் அவுட் சைட் த மதர் பாடி நடக்குது. அதுதான் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸ், ஃபிஷஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ். இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன்ன்றது என்னது, மேல் கேமிட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபீமேல் ஆர்கனிசம், fusion of gamete take place within the female organism. Okay, so female organismத்துக்குள்ள fertilization நடந்தா அது internal fertilization. reptiles, aves, mammals இங்கெல்லாம் internal fertilization. ஏன்னா இது எல்லாம் maximum terrestrial organism. Okay, landல வாழக்கூடிய organism. ஸோ அதனால் அங்கே நடக்கக்கூடிய ஃபர்டிலைசேஷன் இன்டர்னல், வாட்டரில் இருக்கக்கூடிய ஆர்கனிசத்தோடைய ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல்.
இது மேக்ஸிமம், நாட் எவ்ரி ஆர்கனிசம். நிறைய டைப் படிக்க போகிறோம். இந்த டைப் அப்படின்றத 5 மார்க்ஸில் கேட்கலாம், இல்லை ஒரு சின்ன சின்ன டெர்மினாலஜியும் 2 மார்க்கில் கேட்கலாம். சின்காமி, சின்காமி அப்படின்னாலே ஃபியூஷன் ஆஃப் கேமிட். ஓகேவா? இதில் எந்த மாதிரியான கேமிட்டோட ஃபியூஷன் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இதை நிறைய கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. புரியுதா? ஃபியூஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய கேமிட்டோடைய நேச்சர் என்ன, அந்த கேமிட்டை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்றத பொறுத்து இந்த சின்கேமியை நம்ம நிறைய கேட்டகரியாக பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆட்டோகேமி. ஆட்டோன்னா செல்ஃப், ஆட்டோன்னா செல்ஃப். அப்போது மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ப்ரொடியூஸ்டு பை த சேம் ஆர்கனிசம். ஒரே ஆர்கனிசத்தில் ப்ரொடியூஸ் ஆன மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோடைய ஃபியூஷன் தான் ஆட்டோகேமி. எக்ஸாம்பிள் ஆக்டினோஸ்பாரியம் அண்ட் பாரமீசியம். ஸோ இந்த ஹெர்மோஃபார்டிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா, பைசெக்சுவல் ஆர்கனிசம். இந்த பைசெக்சுவல் ஆர்கனிசத்தில் ஆட்டோகேமி பாசிபிள். அனிமலாக இருந்தால் ஹெர்மோஃபார்டிக் ஆர்கனிசத்தில் ஆட்டோகேமி பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸோகேமி. எக்ஸோ அவுட் சைடு. ஓகே, கேமிட், ரெண்டு கேமிட்டும் ரெண்டு டிஃப்ரெண்ட் பேரண்ட் கிட்ட இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த மாதிரியான கேமிட்டோடைய ஃபியூஷன் எக்ஸோகேமி. அப்போ இங்கே எத்தனை பேரண்ட் இருப்பாங்க? 2 பேரண்ட் இருப்பாங்க. மேல் பேரண்ட் தனியாக இருக்கும், ஃபீமேல் பேரண்ட் தனியாக இருக்கும். மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஆர் ப்ரொடியூஸ்டு பை 2 டிஃப்ரெண்ட் பேரண்ட். அந்த மாதிரியான கேமிட்டோடைய ஃபியூஷன் தான் எக்ஸோகேமி. எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு டயேஷியஸ் ஆர்கனிசம் இல்லையா, நம்மளுக்கே தெரியல, மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாக இருக்கக்கூடிய ஆர்கனிசம். அல்லது யூனிசெக்சுவல் ஆர்கனிசம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாம் ட்ரீலாம் பார்க்குறீங்க இல்லையா, அதெல்லாம். அடுத்த கேட்டகரி ஹோலோகேமி. ஹோலோன்னா என்டையர் அப்படின்னு அர்த்தம். சில லோயர் கிரேட் ஆர்கனிசத்தில் இது என்ன பண்ணுறதுன்னா கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்ணல, ஆர்கனிசமே கேமிட்டை ஆக்ட் ஆகுது. என்டையர் ஆர்கனிசம் ஆக்ட் லைக் எ கேமிட், பிஹேவ் லைக் எ கேமிட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்கனிசமே கேமிட்டை ஆக்ட் ஆகி அந்த ஆர்கனிசத்துடைய ஃபியூஷன் நடந்தால் அது பேர் ஹோலோகேமி. சொல்கிறாங்க பாருங்க, ஆர்கனிசம் itself behave as a gamete. The fusion of such individual, எந்த இண்டிவிஜுவல் கேமிட்டா ஆக்ட் ஆகக்கூடிய அந்த லோயர் கிரேட் ஆர்கனிசத்துடைய ஃபியூஷன் தான் ஹோலோகேமி. எக்ஸாம்பிள் ட்ரைகோனிம்பா. அடுத்த முக்கியமான ஒரு சின்கேமி பீடோகேமி. இப்போ இப்படி வச்சுங்களேன், ஒரு ஆர்கனிசம் ரீப்ரொடக்ஷன் பண்ணி யங் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுது. யங் ஒன் இமீடியட்டாக ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா? சில ஆர்கனிசத்தில் யங் ஒன் ப்ரொடியூஸ்ட் இமீடியட்லி ஆஃப்டர் த ப்ரொடக்ஷன் இட் இன்வால்வ் இன் ரீப்ரொடக்ஷன். அதுதான் பீடோகேமி. ஓகேவா? இட் இஸ் த யூனியன் ஆஃப் யங் இண்டிவிஜுவல் produced immediately after the division of adult parent cell by mitosis. ஒரு parental body இருக்கு, இந்த parental body mitosis process பண்ணி 2 செல்லை கொடுக்குது. அப்போ அது ரெண்டு என்ன சொல்லுவோம்? ப்ரோஜெனி அல்லது டாட்டர் செல் அல்லது யங் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க மறுபடியும் மைட்டாசிஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி மைட்டாசிஸ் ப்ராசஸ் பண்ணி அடுத்த ப்ரோஜெனியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ யங் ஒன் ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அது பேர் பீடோகேமி. நெக்ஸ்ட் மீரோகேமி. மீரோன்னா ஸ்மால், ஸ்மாலர் சைஸ்ட் கேமிட்டோடைய ஃபியூஷன். ஓகே, ஃபியூஷன் ஆஃப் ஸ்மாலர் சைஸ்ட் கேமிட். இந்த கேமிட் மார்ஃபாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் கேமிட்டாக இருக்கு. அதாவது 2 கேமிட் இன்வால்வ் ஆக போகுது. அந்த 2ல் ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கலாம். ஒன்று ஃபிளாஜெல்லா உள்ளது, இன்னொன்று இல்லாமல் இருக்கிறது. ஒன்று மொட்டைல், இன்னொன்று நான் மொட்டைலாக இருக்கும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? கேக்குதா? ஓகே, ஐசோகேமி.
ஐசோன்ற வார்த்தை, ஐசோன்னா என்ன அர்த்தம்? சேம். ஓகே, ரெண்டு கேமிட், மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட், மார்ஃபாலஜிக்கலி ஃபிசியாலஜிக்கலி, மார்ஃபாலஜி அதோடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், மார்ஃபாலஜி வெளிப்புற தோற்றம், தோற்றத்தில் ஒரே மாதிரி, ஃபங்க்ஷன்லையும் ஒரே மாதிரி, ஃபிசியாலஜி ஃபங்க்ஷன். ஸோ மார்ஃபாலஜிக்கலி ஐடென்டிக்கல், ஃபிசியாலஜிக்கலி ஐடென்டிக்கல் கேமிட், அதை தான் ஐசோகேமிட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஐசோகேமிட்டோடைய ஃபியூஷன் தான் ஐசோகேமி. ரெண்டு கேமிட்டும் எல்லா ஆங்கிள்லையும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கேமிட்டோடைய ஃபியூஷன் ஐசோகேமி. அப்போ அனிசோன்னா என்ன? டிஃப்ரெண்ட். இட் இஸ் a fusion of different gamete, morphologically different, physiologically different. ஓகேவா? இந்த மார்ஃபாலஜிக்கலி பிசியாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் கேமிட்டோடைய ஃபியூஷன் ஹையர் ஆர்கனிசத்தில் இருந்துச்சுன்னா அதோடைய பேர் ஃபர்டிலைசேஷன். என்ன புதுசாக ஒரு வார்த்தை சொல்கிறோம்? ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் அப்படின்றது சின்காமி தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம சின்காமி சொல்கிறோம். சின்காமின்றது ஃபியூஷன் ஆஃப் கேமிட். இந்த ஃபியூஷன் ஆஃப் கேமிட் ஹையர் கிரேட் ஆர்கனிசத்தில் நடக்கும்போது அதுக்கு சின்காமி அல்லது அனிசோகாமி அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக ஃபர்டிலைசேஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஓகே, ஃபர்டிலைசேஷன் இஸ் அ டைப் ஆஃப் சின்காமி இன் ஏ ஹையர் அனிமல்ஸ். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் கான்ஜுகேஷன். இந்த கான்ஜுகேஷன் அப்படின்றது பாக்டீரியாவில் நடக்கக்கூடிய ஒரு வகையான செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பாக்டீரியாவில் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்லெக்ஷன், கான்ஜுகேஷன் அப்படின்னு 3 மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. இந்த ரெண்டு நீங்கள் 3 நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. கான்ஜுகேஷன் அப்படின்றத மட்டும் அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். 2 பாக்டீரியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டிஎன்ஏ இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏவுடைய பேர் பிளாஸ்மிட். ஓகேவா? வாட் இஸ் பிளாஸ்மிட்? பிளாஸ்மிட் இஸ் அ எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. ஒரு ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டிஎன்ஏ தான் பிளாஸ்மிட். ஓகேவா? இது ஒரு பாக்டீரியாவில் இருக்குது, இன்னொரு பாக்டீரியாவில் இல்லை. அப்போ இந்த பாக்டீரியா சப்போஸ் இந்த பிளாஸ்மிட் ஃபர்டிலைசேஷனை கொடுக்கக்கூடிய பிளாஸ்மிட்னு வச்சுப்போம். அப்போ அது எஃப். ஃபர்டிலைசேஷனை கொடுக்கக்கூடிய பிளாஸ்மிட் இங்கே இருக்கிறதுனால இது எஃப் ப்ளஸ் பாக்டீரியா. அந்த பிளாஸ்மிட், such plasmid as absent in the second organism, இதுக்கு என்ன பேர்? எஃப் மைனஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ 2 பாக்டீரியா இருக்குது. ஒரு பாக்டீரியாவில் பிளாஸ்மிட் இருக்குது, அதாவது எஃப் ப்ளஸ் ஃபர்டிலிட்டி பிளாஸ்மிட் இருக்குது. இன்னொரு பாக்டீரியாவில் ஃபர்டிலிட்டி பிளாஸ்மிட் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு பாக்டீரியா நான் எப்படி சொல்கிறேன்? எஃப் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு பாக்டீரியாவை எஃப் மைனஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 2 பாக்டீரியாவும் கிட்ட வந்து நிற்குது. வந்து நின்னதுக்கப்புறம் இந்த பாக்டீரியாவுக்கு இருக்கக்கூடிய பைலை ஆர் சிலியா மூலியமா இது ரெண்டுமே கனெக்ட் ஆகுது. There is a channel formed between the bacteria by the use of phyli or cilia. அப்போ இந்த கான்ஜுகேஷன் எங்கே பாசிபிள் அப்படின்னா இந்த சிலியா இருக்கக்கூடிய ஆர்கனிசத்தில், பைலை இருக்கக்கூடிய ஆர்கனிசத்தில். ஓகேவா? அதனால தான் இந்த பைலையை 6 பைலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்? ஸோ ஒரு 2 பாக்டீரியாவுக்கு நடுவில் இந்த இடத்துல பாருங்கள், 2 பாக்டீரியாவுக்கு நடுவில் ஒரு கான்டாக்ட் உருவாகுது. இந்த கான்டாக்ட் ஒரு பெரிய சேனலை உருவாகுது, ஒரு பெரிய வழியை உண்டாகுது. இந்த வழி மூலிமா என்ன பண்ணுது? இந்த 3rd டயக்ராமில் பாருங்களேன், இந்த பிளாஸ்மிட் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் பிளாஸ்மிட். கிளியரா? இங்கே கவனிங்க. இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்மிட், இதில் ஒரு ஸ்டாண்டு கட் ஆகுது. ஒரு ஸ்டாண்டு கட் ஆகி இன்னொரு பாக்டீரியாவுக்கு போய் சேர்ந்துடுது. ஓகேவா? அப்போது 2 பாக்டீரியாலையும் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். இந்த பாக்டீரியாவில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் அண்ட் இந்த பாக்டீரியாவில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அடுத்த ப்ராசஸில் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிடுது. இந்த ஒரு ஸ்டாண்ட் இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இன்னொரு ஸ்டாண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது.
அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் இன்னொரு ஸ்டாண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், 2 பாக்டீரியாலையும் டபுள் ஸ்டாண்டர்ட் பிளாஸ்மிட் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ், இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலுடைய எக்ஸ்சேஞ்ச் நடந்ததுக்கப்புறமா இந்த 2 பாக்டீரியாவும் தனித்தனியாக பிரிஞ்சுது. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸோடைய பிகினிங்கில் நம்ம பார்த்தீங்கன்னா 2 பாக்டீரியா, ஒன்று F+, இன்னொன்று F-. இந்த கான்ஜுகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பாக்டீரியா ரெண்டுமே F+, ஏன்னா ரெண்டுத்துலேயும் பிளாஸ்மிட் இருக்குது. இது எப்படி சார் ரீப்ரொடக்ஷன் ஆகும்? வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏ நியூ ஆர்கானிசம். இங்கே பாருங்கள், F+ அப்படின்ற புது ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அதனால் இது ரீப்ரொடக்ஷன். நீங்கள் நம்பர் வச்சு பார்த்தீங்கன்னா இதை ரீப்ரொடக்ஷன் சொல்ல முடியாது. ஏன்னா கான்ஜுகேஷனுக்கு முன்னாடி இருந்த ஆர்கானிசம் 2, கான்ஜுகேஷனுக்கு அப்புறம் இருந்த ஆர்கானிசம் 2. ஸோ நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் கன்சிடர் எஸ் எ ரீப்ரொடக்ஷன், பட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஏ ஆர்கானிசம், அந்த ஆர்கானிசத்துடைய நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆர்கானிசம் உருவாகியிருக்கு. ஸோ கான்ஜுகேஷன் இஸ் அ டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? இப்போ பார்க்கலாமா? கான்ஜுகேஷன் புரிஞ்சுதா? கான்ஜுகேஷன் அப்படின்றது என்ன? வெரி குட். இட் இஸ் அ டெம்பரரி யூனியன் ஆஃப் த 2 இண்டிவிஜுவல். ஏன்னா இந்த 2 பாக்டீரியாவும் பெர்மனெண்ட்டாக அது யுனைட்டடாக இருக்க போகிறதில்ல, ஜஸ்ட் இவங்களுடைய ஜெனட்டிக் மெட்டீரியலுடைய டிரான்ஸ்ஃபருக்காக இது டெம்பரரியாக யுனைட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். டியூரிங் தர் யூனியன் போத் த இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கான்ஜுகன்ஸ். கான்ஜுகேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய இந்த 2 பாக்டீரியாவை நம்ம கான்ஜுகன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மியூட்டேட் ஆன ஆர்கானிசம் மியூட்டன்ட், அந்த மாதிரி. they exchange certain amount of nuclear material. ஏன் certain amount? இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிளாஸ்மிடும் டிரான்ஸ்ஃபர் ஆகல, பிளாஸ்மிடோடைய ஒரு ஸ்டாண்ட் மட்டுமே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால தான் certain amount of DNA, certain amount of genetic material, nuclear material or DNA transfer to next organism. அடுத்து, it is common among ciliates. ஏன் ciliatesல மட்டும் இது பாசிபிள்? சிலியா இருந்தால் மட்டுமே இந்த 2 ஆர்கானிசமும் கனெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாரமீசியம், வார்டிசெல்லா அண்ட் பாக்டீரியா. நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்றதுனால ஜிஸ்டாக மட்டும் பார்த்துருங்க. என்ன டைப் ஆஃப் சின்காமி, அதை பற்றின ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கான எக்ஸாம்பிள். ஆட்டோகாமி, both the gametes are produced from the same organism. Okay, example paramecium. Exogamy, male and female gamete produced from 2 different organisms. Example, human beings. Hologamy, entire organism or whole individual act as a gamete. Example, trichonympha. Pedogamy, fusion of young individual. ஒரு யங் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் ஆகி அது ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் பீடோகாமி. புரோட்டிஸ்டாஸ். மீரோகாமி, ஸ்மாலர் சைஸ் மார்ஃபாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்துடைய கேமிட். ஐசோகாமி, மார்ஃபாலஜிக்கலி ஃபிசியாலஜிக்கலி சேம் சைஸுக்குள்ள கேமிட்டோடைய ஃபியூஷன். அனைசோகாமி, மார்ஃபாலஜிக்கலி physiologically different size உள்ள ஆர்கானிசத்தோடைய ஃபியூஷன், டிஃப்ரெண்ட் சைஸ் உள்ள கேமிட்டோடைய ஃபியூஷன் தான் அனைசோகாமி. இந்த அனைசோகாமி ஹையர் கிரேட் ஆர்கானிசத்தில் நடக்கும்போது அது ஃபர்டிலைசேஷன். புரியுதா? அனைசோகாமி இன் a higher grade organism, higher grade animal is denoted as fertilization instead of anisogamy or syngamy. புரிஞ்சுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஃபேஸஸ் ஆஃப் லைஃப். ஒரு ஆர்கானிசத்துடைய லைஃப் தானே 3ஆ பிரிச்சிடலாம். 3 முக்கியமான காலகட்டம். ஒன்று ஜுவனைல். ஜுவனைல் என்ன? பை பர்த்லேருந்து பிஃபோர் செக்ஷுவல் மெச்சூரிட்டி அது வரைக்கும் இருக்கக்கூடிய காலம், குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அதுதான் இங்கே ஜுவனைல் ஃபேஸ்.
மழலை பருவம். அடுத்தது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்றது ஆக்சுவல் ஃபேஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இப்போ ஹியூமன் பீங்ஸ் எடுத்துச்சுங்களேன், ஒரு 12 to 13 இயர்ஸ்க்கு அப்புறம் தே ஆர் செக்ஷுவலி மெச்சூர். இப்போ ஃபீமேல் ஆனீங்கன்னா அப் டு 50-55 இயர்ஸ் தே கேன் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ். மேல் எடுத்துட்டீங்கன்னா த்ரூ அவுட் த லைஃப் ஸ்பேன் தே ஆர் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ். அப்போது எவ்வளோ காலம் அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். தேர்ட் கேட்டகரி சென்சின் ஃபேஸ். ஏஜிங் அண்ட் டிக்ளைன். கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய அந்த ஆர்கனிசம் அதோடைய டெத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்கனிசத்துடைய அழிவு ஆரம்பமாகுது அப்படின்னு. ஓகேவா? ஸோ ஜுவனைல்ன்றது மழலை பருவம். ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்க காலம், ரீப்ரொடக்ஷன் எபிலிட்டி, ரீப்ரொடக்ஷன் பீரியட். இது வந்து ஒரு ஆர்கனிசத்துக்கும் ஒரு டைம் பீரியட், ஒரு ஆர்கனிசத்துக்கும் இதோடைய டியூரேஷன் வேறு வேறையாக இருக்கும். இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அல்லது போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் தான் சென்சின் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பாருங்க, juvenile phase. It is a period between growth between birth up to reproductive maturity. பிறந்ததிலிருந்து reproductive maturity வரையும் இருக்கக்கூடிய காலம் இந்த juvenile phase. இதை நம்ம vegetative phase அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது reproductive phase. இதுதான் actual reproduction phase. சென்சின் அப்படின்றது reproductive phase முடியும் போது ஸ்டார்ட் ஆகுது. It is the beginning at the end of reproductive phase when degeneration sets in the structure and functioning of the body. அந்த ஆர்கனிசத்துடைய ஸ்ட்ரக்சரில் இப்போ நீங்கள் அந்த பிளான்ட் டயக்ராமில் பார்த்தீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளான்ட்டு வயசானதுக்கு அப்புறமா அதோடைய இலையை தலை கொடுத்து அதோடைய இறப்பை நோக்கி போயிட்டே இருக்கு. இட் மூவ் டுவர்ட்ஸ் த டெத். இதோடைய கடைசி தான் டெத் ஃபேஸ். ஓகேவா? இதை ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், ஜுவனைல் ஃபேஸை ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னும், செகண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னும், தேர்டு போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல். ஸோ அனிமலுடைய ரீப்ரொடக்ஷன் பீரியட், ரீப்ரொடக்ஷன் டியூரேஷன், இதை பேஸ் பண்ணி ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று சீசனல் ப்ரீடர், இன்னொன்று கண்டினியூஸ் ப்ரீடர். சில அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே ரீப்ரொடக்ஷன் பண்ணும். எப்படின்னா எப்போ அவங்களுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கோ, எப்போ கிளைமேட்டிக் கண்டிஷன் சூட்டபுளாக இருக்கோ, எப்போ அவங்களுக்கான நியூட்ரியன்ட் அதிக அளவில் இருக்குதோ அந்த மாதிரி அவங்கள நம்ம சீசனல் ப்ரீடர். ஒரு வருஷத்துடைய குறிப்பிட்ட காலம் மட்டுமே அந்த ஆர்கனிசம் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக், லிசார்ட், பேர்ட்ஸ், டியர், இவங்க எல்லாம். செகண்ட் கண்டினியூஸ் ப்ரீடர். they have the good capability of adaptation. அந்த சேஞ்சிங் கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னால் மாற்றிக்க முடியும் அப்படின்னா அவங்கெல்லாம் கண்டினியூஸ் ப்ரீடர். த்ரூ அவுட் த இயர், ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எல்லா மாதமும் அவங்களுக்கான ரீப்ரொடக்ஷன் பீரியட். ஓகே, ஹனிபீஸ், பவுல்ட்ரி, ரேபிட், கேட்டில், ஹியூமன் பீயிங்ஸ், இவங்கெல்லாம் இந்த கேட்டகரி. ஓகே, ஒரு வருஷத்துடைய குறிப்பிட்ட காலம் மட்டுமே ரீப்ரொடக்ஷன் பண்ணும், ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் இவங்களுக்கான ரீப்ரொடக்ஷன் எபிலிட்டி இருக்குதுன்னா அவங்க சீசனல் ப்ரீடர். எல்லா காலத்திலையும் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும்னா அவங்க கண்டினியூஸ் ப்ரீடர். ஓகே, ஸோ லெசனுடைய ரெண்டு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம், பார்த்தினோஜெனிசிஸ். ஓகே, இப்போ நார்மலாக என்ன நடக்கும்? இப்போ நார்மலாக நம்மளுக்கு தெரியும், ஒரு மேல் கேமிட் இருக்கும் அண்ட் ஃபீமேல் கேமிட். மேல் கேமிட்டை ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்கிறோம், ஃபீமேல் கேமிட்டை எக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டுமே ஃபியூஷன் நடக்கும். இந்த ஃபியூஷனை தான் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபர்டிலைசேஷனால் ஜைகோட் உருவாகும், அந்த ஜைகோட் அடுத்த ஜென்ரேஷனை கொடுக்கும். இது நார்மல் ப்ராசஸ். இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஆர்கனிசம் ஒரு கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்ணது ஃபீமேல் கேமிட். இந்த ஃபீமேல் கேமிட் ஃபர்டிலைசேஷன் நடக்காமலேயே அடுத்த ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் பார்த்தினோஜெனிசிஸ்.
ஓகேவா? புரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஓகே, படிப்போம். பார்த்தினோஜெனிசிஸ். ஸோ பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்றது வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். பார்த்தினோஜெனிசிஸ்னாலே நம்ம வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் சொல்லலாம். ஸோ நார்மலாக நம்மளுக்கான எக் ப்ரொடக்ஷன் எப்படி நடந்துறதுக்கு தெரியும். மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூஸ் ஆகி இந்த ரெண்டு கேமெட்டோடைய ஃபியூஷன் ஜைகோட்டை கொடுத்து அந்த ஜைகோட் அடுத்த ஜென்ரேஷனை கொடுக்கும். ஜைகோட் அடுத்த யங் இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகும். அப்படி இல்லாமல் சில ஆர்கனிசத்தில் ஒரு ஃபீமேல் ஆர்கனிசம் எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. எக்குன்றது ஒரு ஹேப்ளாய்ட், அது ஒரு கேமெட். இது ஃபர்டிலைசேஷன் நடக்காமலேயே ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக வளர முடியும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பார்த்தினோஜெனிசிஸ். ஓகே, இட் இஸ் a development of egg into complete individual without fertilization. இதை ஃபர்ஸ்ட் சொன்னது சார்லஸ் போனட் 1745. அடுத்து பார்த்தினோஜெனிசிஸை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று நேச்சுரலாகவே எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன் இல்லாமல், அதை யாரும் தூண்டிலாம் இல்லை சார், தானாகவே நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹனிபீல நடக்கக்கூடிய ப்ராசஸ். சம்டைம்ஸ் ஹார்மோனை இன்ஜெக்ட் பண்ணுறது மூலிமா நாம் கூட என்ன பண்ணலாம், பார்த்தினோஜெனிசிஸை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் மூலிமா ஸ்டிமுலேட் பண்ணலாம், தூண்டி விடலாம். தானாக நடக்கக்கூடியது இயற்கை, நாம் ஆர்டிஃபிஷியலாக ஸ்டிமுலேட் பண்ணி நடக்கக்கூடியது. ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ். திஸ் டைப் ஆஃப் பார்த்தினோஜெனிசிஸ் occurs ரெகுலர்லி, கான்ஸ்டன்ட்லி அண்ட் நேச்சுரலி. தொடர்ச்சியாக ரெகுலராக இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு பார்த்தினோஜெனிசிஸ் ப்ராசஸ். ரைட். இது கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ், இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். இந்த நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் ஒரு டைப்பு, ஒன்று கம்ப்ளீட், இன்னொன்று இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். ரைட். ஃபர்ஸ்ட் இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன? இட் இஸ் த ஒன்லி ஃபார்ம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் சர்டன் அனிமல். ஓகே, ஆக்சுவலி இன் கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ், கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் என்ன அப்படின்னா, அங்கே பார்த்தினோஜெனிசிஸ் மட்டும்தான் ரீப்ரொடக்ஷனுக்கான மெத்தட். தேர் இஸ் நோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், தேர் இஸ் நோ பைபேரண்டல் sexual reproduction. கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டா அந்த ஆர்கனிசம் பார்த்தினோஜெனிசிஸ் ப்ராசஸ் படி மட்டுமே ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு எக்கு தான் அடுத்த ஆர்கனிசமா டெவலப் ஆக போகுது. அப்போ இந்த ஆர்கனிசம் பார்த்தினோஜெனிசிஸ் ப்ராசஸ் படி மட்டும்தான் ரீப்ரொடக்ஷன் பண்ண போகுது. அப்போ இங்கே என்ன இல்லைன்னா மேல் ஆர்கனிசம் இல்லை, தேர் இஸ் நோ மேல் ஆர்கனிசம். ஓகேவா? அப்போ சில ஆர்கனிசத்தில் ஃபீமேல்ஸ் மட்டுமே இருக்கு, அவங்க தான் கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். ஏன்னா அந்த ஆர்கனிசத்துடைய ரீப்ரொடக்ஷன் மெத்தட் கம்ப்ளீட்டாக பார்த்தினோஜெனிசிஸ் ப்ராசஸ் படி மட்டுமே நடக்கும். அடுத்து இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். சார் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் சார், அது மாதிரி நடக்கக்கூடியது இன்கம்ப்ளீட். சில ஆர்கனிசத்தில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்குது, பார்த்தினோஜெனிசிஸ் ப்ராசஸும் இருக்குது. ஸோ ரெண்டு மெத்தட்லையும் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இன்கம்ப்ளீட். ஏன்னா இங்கே பார்த்தினோஜெனிசிஸ் ப்ராசஸ் மட்டுமே ரீப்ரொடக்ஷனுக்கான மெத்தட் கிடையாது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹனிபீஸ். இந்த ஹனிபீஸ் ரெண்டு வகையான எக்கை லே பண்ணுது. ஒன்று ஃபர்டிலைஸ்ட் எக்கு, இன்னொன்று அன்ஃபர்டிலைஸ்ட் எக். இப்போ ஃபர்டிலைஸ்ட் எக்குன்னா என்ன இருக்கும், ஒரு எக்கு இன்னொரு கேமிட், அதாவது மேல் கேமிட் இருக்கும், ரெண்டுமே ஃபியூஸ் ஆகிருக்கும். இதுதான் ஃபர்டிலைசேஷன். அந்த ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா அது எக்கை லே பண்ணும். புரியுதா? அப்போ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னாலே அங்கே ரெண்டு கேமிட்டோடைய இன்வால்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இட் இஸ் அ டைப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்.
ஓகேவா? கவனிங்க. ஸோ ஃபர்டிலைஸ்ட் எக்கு ஹனி பீஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்டிலைஸ்ட் எக் மூலியமா, அந்த டிப்ளாய்டு எக் மூலியமா குயின் அண்ட் ஒர்க்கர் பீ டெவலப் ஆகுறாங்க. அது ஒரு பெரிய கதை, நம்ம அப்புறமா பின்னாடி படிக்கலாம். அதாவது எல்லா ஃபீமேல் பீஸும் டிப்ளாய்ட்லேருந்து தான் டெவலப் ஆயிருக்கு. இந்த டிப்ளாய்ட்லேருந்து வரக்கூடிய ஃபீமேலில் ஒரே ஒன்று மட்டும் குயினாக டெவலப் ஆகுது, மற்றதெல்லாம் ஒர்க்கர் பீயாக இருப்பாங்க. ஓகேவா? இந்த ஹனிபி அன்ஃபர்டிலைஸ்ட் எக்கையும் டெவலப் பண்ணுது, அன்ஃபர்டிலைஸ்ட் எக்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அன்ஃபர்டிலைஸ்ட் எக்குன்றது என்னது? ஹாப்ளாய்டு எக். இந்த ஹாப்ளாய்டு எக் தான் மேல் ஆர்கனிசமாக டெவலப் ஆகுது. இப்போ பாருங்க, ஒரு எக்கு ஆர்கனிசமாக டெவலப் ஆகுது. அப்போ இது பார்த்தினோஜெனிசிஸ். இந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆர்கனிசம் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ மேல் ஆர்கனிசம்லாம் பார்த்தினோஜெனிசிஸ் ப்ராசஸ் படியும், ஃபீமேல் ஆர்கனிசம்லாம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் படியும் ப்ரொடியூஸ் ஆகிறாங்க. என்ன டவுட் இருக்குமா? ஓகே. நெக்ஸ்ட் பீடோஜெனடிக் பார்த்தினோஜெனிசிஸ். ஏற்கனவே நம்ம படிச்சிடும். பீடோஜெனிசிஸ் அப்படின்றது லோயர் கிரேட் ஆர்கனிசம் அல்லது யங் ஒன். சில லார்வா அடுத்த ஜெனரேஷனை உண்டாக்குதான். ஓகே, லார்வா ப்ரொடியூஸ் நியூ ஜெனரேஷன். எங்க ஒரு குழந்தைக்கு ஏதாவது குழந்தை பிறக்குமா, அந்த மாதிரி தான் ஒரு லார்வா அடுத்த ஜெனரேஷனை உண்டாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போரோசிஸ் அண்ட் ரேடியல் லார்வே ஆஃப் லிவர் ஃப்ளூக். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ். ஆர்டிஃபிஷியல்ன்றது ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலியமா, சம் ரேடியேஷன் மூலியமா, சம் ஹார்மோன்ஸை இன்ஜெக்ட் பண்ணுறது மூலியமா, சில டெம்பரேச்சர் வேரியேஷன் மூலியமா கூட நம்மளால ஆர்டிஃபிஷியலாக பார்த்தினோஜெனிசிஸ் ப்ராசஸை ஸ்டிமுலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அன்ஃபர்டிலைஸ்ட் எக் எடுத்து, அதாவது ஒரு ஹாப்ளாய்டு எக் எடுத்து அதை ஃபிசிக்கல் அல்லது கெமிக்கல் ஃபேக்டர் மூலிமா ஸ்டிமுலேட் பண்ணி அதை ஒரு கம்ப்ளீட் ஆர்கனிசமாக மாற்ற முடியும். இப்போ இது யோசிச்சு பாருங்க, நார்மலாக அந்த எக்கு ஆர்கனிசமாக வளரல, நம்மளுடைய ரேடியேஷன் அப்ளை பண்ணது மூலிமா, நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ஆட் பண்ணது மூலிமா அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் பார்த்தினோஜெனிசிஸ் ப்ராசஸை ஸ்டிமுலேட் பண்ணியிருக்கு. ஸோ செயற்கை முறையில் கூட பார்த்தினோஜெனிசிஸ் பாசிபிள். எக்ஸாம்பிள் அனிலிட் அண்ட் சி அர்ச்சின்ஸோட எக். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ரேடியேஷன் கொடுத்து ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக மாற்ற முடியும். அடுத்து நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸில் இதோடைய ரிசல்ட் என்ன சார்? இது எந்த ஆர்கனிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது? மேலே ப்ரொடியூஸ் பண்ணுதா, ஃபீமேலை ப்ரொடியூஸ் பண்ணுதா, இல்லை மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணாலும் ப்ரொடியூஸ் ஆகலாமா அப்படின்றத பொறுத்து இந்த நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸை நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆரன்டோக்கி. இந்த ஆரன்டோக்கி அதாவது பார்த்தினோஜெனிசிஸ் ப்ராசஸ் படி மேல் மட்டுமே ப்ரொடியூஸ் ஆகும். டெலிடோக்கி பார்த்தினோஜெனிசிஸ் ப்ராசஸ் படி ஃபீமேல் மட்டுமே ப்ரொடியூஸ் ஆகும். ஆம்பிடோக்கி both male and female or any sex can be produced. Okay va? So Arentokii male can be only male produced. Teratokii only female offsprings are produced. Amphitokii both the sexes can be produced. Doubt irukuma? இல்ல சார். ஓகே. ஸோ ஆக்சுவலி நம்மளுடைய போர்ஷன் அதோட முடிஞ்சிருச்சு. உங்களுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். இது ஆக்சுவலி ரெடியூஸ்டு போர்ஷன் ஆகிடுச்சு. இது உங்களுடைய எக்ஸாமில் இருக்காம வராது, ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சு ஜஸ்ட் நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அனிமலை 3 கேட்டகரி ஆஃப் அனிமலை பிரிக்கலாம் பேஸ்ட் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ. இந்த எம்ப்ரியோ எங்கே டெவலப் ஆகுது அப்படின்றத பொறுத்து. அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி ஓவி பேரஸ் ஆர்கனிசம். ஓவம்னா எக் லேயிங் ஆர்கனிசம். இப்போ எக் லேயிங் ஆர்கனிசம்னா அங்கே ஒன்று எங்கே டெவலப் ஆகும்? அவுட் சைட் த மதர் பாடி. ஓகேவா? பெரிய கேர் அப்படின்றதுலாம் இருக்காது. ரெண்டாவது விவி பேரஸ். விவி பேரஸ்னா யாரு? தே டைரக்ட்லி டெலிவர் த யங் ஒன். குட்டி போடக்கூடிய ஆர்கனிசம், அது விவி பேரஸ். இதில் 3வது ஒரு கேட்டகரி இருக்கு, ஓஓவிவி பேரஸ். இந்த ஆர்கனிசம் முட்டையும் போடுமா குட்டியும் போடுமா? அது எப்படி?
ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சதில்ல, ஓவி பேரஸ்னா முட்டை போடக்கூடிய ஆர்கனிசம். ஓகே, ஸோ அப்போ அந்த எக்ஷெல்லேருந்து யங் ஒன் ஹேட்ச், அந்த எக்கோடைய ஹேட்சிங் யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இது எங்கே டெவலப் ஆகும்? அவுட் சைட் த மதர் பாடி. விவி பேரஸ்ன்றது யங் ஒன் டெவலப்டு இன்சைட் த மதர் பாடி. இங்கே தான் நம்ம ப்ரெக்னன்சி பீரியடு, கெஸ்டேஷன் அப்படின்ற கான்செப்ட்லாம் சொல்கிறோம். இதில் மூணாவது கேட்டகரி இருக்குல்ல, ஓஓவிவி பேரஸ். அது பாருங்க, சில அனிமல்ல இப்போ ஒரு ஷார்க் இல்ல, இந்த ஷார்க்குடைய அதோடைய இன்டெஸ்டைன்ல பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு, அந்த எக்குக்குள்ள தான் இந்த சைல்டு டெவலப் ஆகுது. there is no connection between parent and the offerings. உங்களுக்கு புரியுதா? ஷார்க்கோட உடம்புக்குள்ள அந்த எக்குக்குள்ள தான் அந்த குட்டி டெவலப் ஆகுது. எக்குக்குள்ள டெவலப் ஆனதுனால அது ஓவி பேரஸ். மதர் பாடியில் டெவலப் ஆகி டைரக்டா டெலிவரி ஆனதுனால அது விவி பேரஸ். ஸோ ரெண்டு ப்ராசஸுமே சேர்ந்து நடக்குது. அதனால இது பேரு ஓஓ விவி பேரஸ். நான் சொன்ன இந்த மூணுமே ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அவ்வளோதான் சார். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளைக்கு இந்த லெசனுடைய ஷார்ட் நோட்ஸ் மெட்டீரியலையும் இந்த லெசனுக்கான கொஸ்டின் ஆன்சர், புக் பேக் கொஸ்டின் ஆன்சர், என்னென்ன கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க, என்னென்ன கொஸ்டின்ஸை கேட்கலாம் அப்படின்ற அந்த கைடை பற்றின ஒரு டிஸ்கஷனை போட்டுட்டு கம்மிங் சண்டே இந்த லெசனுக்கான கொஸ்டின் பேப்பர், இந்த லெசனுக்கான டெஸ்ட்டு. ஓகே, ஸோ தேர்ஸ்டேலேருந்து நம்ம ஜுவாலஜியோடைய செகண்ட் லெசனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.